வணக்கம் சலோமி. அதாவது ஏர் பிரான்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் தினமும் பாரிஸில் இருந்து தினமும் நள்ளிரவு 12:05 மணிக்கு சென்னைக்கு வந்துவிட்டு மீண்டும் அதிகாலை 2:05 மணிக்கு சென்னையிலிருந்து பாரிஸ் புறப்பட்டு செல்லும். அதே போல் அந்த விமானம் நள்ளிரவு குறிப்பிட்ட நேரத்திற்கு 10 நிமிடத்துக்கு முன்னதாகவே சென்னை விமான நிலையத்திற்கு வந்துவிட்டது. இந்த விமானத்தில் சென்னையிலிருந்து பாரிஸ் செல்வதற்காக 308 பயணிகள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் நள்ளிரவு 11:30 மணி அளவுக்கு முன்னதாகவே சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்துவிட்டனர். இந்த நிலையில் சென்னையிலிருந்து பாரிஸ் செல்ல வேண்டிய ஏர் இந்தியா பாரிஸ் ஏர்லைன்ஸ் விமானம் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்ததும் தயாராக இருந்த 308 பயணிகள் விமானத்தில் ஏறி அமர்ந்தனர். விமான ஊழியர்கள் 16 பேர், மொத்தம் 324 பேர் விமானத்தில் ஏறி அமர்ந்தனர். பின்பு இதையடுத்து விமானத்தை ஓடுபாதையில் இயக்க தொடங்கினார். அந்த நேரத்தில் விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை அடுத்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் விமானத்தில் வானில் பறக்க செய்தால் பெரும் ஆபத்து ஏற்படும் என்று உடனடியாக ஓடுபாதையிலே அவசரமாக நிறுத்திவிட்டு சென்னை விமான நிலையத்திற்கு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக கட்டுப்பாட்டு அறையில் இருந்து தகவல் கொடுக்கப்பட்டதன் பேரில் விமானத்தை இழுவை வண்டி வரவைக்கப்பட்டு ஓடுபாதையிலே இயந்திர கோளாறாக பழுதடைந்து நின்ற ஏர் பிரான்ஸ் விமானத்தை இழுத்து கொண்டு வந்தனர். விமானங்கள் நிற்கும் பகுதியில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. இதையடுத்து விமானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விமான பொறியாளர்கள் குழு விமானத்திற்குள் ஏறி விமானத்தை பழுது பார்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் நீண்ட நேரமாகியும் விமானம் பழுது பார்க்க முடியவில்லை. இதனால் பயணிகள் ஆத்திரமடைந்து விமான ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பயணிகள் அனைவரும் விமானத்தில் இருந்து கீழே இறக்கப்பட்டு விமான நிலையத்தின் ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதாவது விமான பழுது பார்க்கும் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்து வருகிறது. அதாவது இன்று காலை 7 மணி வரை விமான பழுது பார்க்கும் பணி முடிவடையாததால் பாரிஸ் செல்ல வேண்டிய ஏர் பிரான்ஸ் விமானம் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு விமான நிலையத்தில் ஓய்வறைகளில் தங்கி வைக்கப்பட்டிருந்த பயணிகள் அனைவரும் சொகுசு பேருந்துகளில் ஏற்றப்பட்டு சென்னை நகரில் உள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விமானம் பழுது பார்க்கப்பட்டு நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை சென்னையிலிருந்து பாரிஸ் புறப்படும் என விமான நிர்வாகம் அறிவித்துள்ளது. சலோமி.